ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு விளாக் பார்க்க போகிறோம். சண்டே குக்கிங் விளாக் பார்க்கலாம். மீன் வெளில போய் வாங்கிட்டு வந்தாச்சு. கனவா மீனும் திருக்க மீன் 2 மீனும் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். மீன் குழம்பு மாதிரி வந்து கனவா மீன் வைக்கக்கூடாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வாஷ் பண்ணுறதுங்கிறதுமே கொஞ்சம் ஈஸி தான், அதை கற்றுக்கிட்டா ஈஸி தான். பட் வந்து அதில் ஒரு மை மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இதை நான் கற்றுக்கிட்டதே பார்த்தீங்கன்னா ரோஷினி வீட்டில் தான் நான் சாப்பிட்ருக்கேனே. ஸோ எங்கள் அத்தை தான் ஃபஸ்ட்டு சமைச்சு தந்தது. ஸோ நான் அதை எப்படி நாங்கள் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ், ஆனிவர்சரி விஷஸ்லாம் சொல்லணும் அப்படின்னா வித் டேட் நேமோட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில், கண்டிப்பாக சீக்கிரமே சொல்லுவோம். மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அது வந்து வீக்லி 3 பேருக்கு மட்டும்தான், 3 சேனலுக்கு தான் பண்ணலாம் போல். ஸோ அப்படி பண்ணுறதுனால அந்த சேனல் வந்து க்ரோ ஆகுறது இன்னுமே சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து நம்ம சேனலுக்கு பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் வந்து கடல்லாம் கிடையாது. இந்த சைடு அப்படின்னா வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் இதை மாதிரி தான் போகணும். இல்லைன்னா இந்த பக்கம் வந்து பூம்புகார் அந்த மாதிரி தான். நம்ம சைடில் கடலே கிடையாதுங்கிறதுனால மீனோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் மற்ற இடத்த விட. ஒவ்வொரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் கூட ஓகே. இந்த டைம்லலாம் இந்த 1/2 கிலோ வந்து திருக்க மீன் பார்த்திங்கன்னா 200 ரூபாய், 1 கிலோ 400 ரூபாய். இந்த 2 துண்டு மட்டும்தான், அது 1/2 கிலோ. அதே மாதிரி கனவா மீனும் வந்து 1/2 கிலோ வந்துட்டு 150 ரூபாய், 1 கிலோ வந்து 300 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு அதிகமாக தான் தெரிஞ்சுது. ஸோ வேற ஆப்ஷன் இல்லை. அந்த கனவா மீன் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது வந்து பெரிய கனவா, குட்டி குட்டி கனவாவும் இருக்கும். இந்த ஹெட் எல்லாம் தனியாக எடுத்துட்டு தான் நம்ம வந்து சமைக்கணும். ஆக்டோபஸ் மாதிரி வாஷிங் மிஷின். கனவா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது மேலே வந்து ஒரு பர்பிள் கலரில் ஒரு தோல் இருக்குல்ல, அது ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஹேண்டால் அப்படி சும்மா தொட்டோம்னாலே அது வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே ஒயிட்டாக க்ளீனாக இருக்கும். அதோட ஹெட்டில் தான் வந்து அந்த ஒரு மை மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த கனவாவே பிளாக் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ரோஷினி எடுத்தா பாருங்கள், அதே மாதிரி தான் டக்குன்னு அதை உருவி எடுத்துடணும். இந்த மை வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் பல்லுன்னு சொல்லுவாங்க, பல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த பல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பாட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா போதும். பேலன்ஸ் எல்லாம் நம்ம வந்து தோல் மட்டும் க்ளீன் பண்ணாலே போதும். அதுவும் பெருசாக ஹார்டாக இருக்காது. நம்ம வந்து சில மீனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே பண்ணி வச்சுட்டு நாங்கள் வெளில போக போகிறோம். ஸோ அம்மா தான் அன்றைக்கி குக்கிங் வந்து பண்ண போகிறாங்க. ஷர்வியும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த தேங்காய் திருவுறது, இந்த ஹெல்பிங் ஒர்க்கெல்லாம் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ ரிட்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனவா வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிருந்தது. சில பேர் வந்து இது இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு ஒரு டைப்பில் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இறால்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சேம் மெத்தட் தான். வெங்காயம், தக்காளி, அந்த பெருஞ்சீரகம் போட்டு தாளித்து, அந்த சோம்பு போட்டு மட்டும் தாளித்து வெங்காயம் தக்காளி போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு தேங்காய் போட்டுப்போம். அதே மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவோம். இன்னொன்று வந்து திருக்க மீன் பொறுத்த வரைக்கும் அது அந்த பூண்டெல்லாம் தட்டி போட்டு பண்ணுவாங்களா, ஸோ அதே மெத்தடில் பண்ணுவாங்க. டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ அதனால் அப்படியே வயல் பக்கம் போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணுறது தான். பட் நடக்காது. ஸோ தண்ணி வயலில் வந்து பருத்திக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் போனோம்னா அப்படி நல்லாயிருக்கும். ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு ஏதாவது ஒரு சாங் போட்டு விட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். பருத்தி வந்து சீசன் முடிய போகுது. ஸோ அதனால் எல்லார் சைடுமே முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் லேட்டாக போடுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ வயல் சைடெல்லாம் வந்து பெருசாக வர்றது கிடையாது. இதை மாதிரி நாங்களாம் ஆசைப்பட்டு எப்பயாச்சும் போய் பார்க்குறோம், தண்ணி ஓடுது பார்த்துட்டு வரோம், அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் தம்பி பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு வருவோம். ஷர்வி கொஞ்சம் இப்போ ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவளையுமே அழைச்சிட்டு வர்றது தான். அந்த மாதிரி அப்பாவோடலாம் அவள் வருவாள். தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு இங்கே வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு வருவாள் ஷர்வி. நானும் ரோஷினி வந்து சும்மா இந்த மாதிரி தண்ணி ஓடும் போதெல்லாம் ஆசையாக இருக்கும். ஏன்னா வந்து நல்லா ஜில்லுன்னு காற்று அடிச்சுட்டு சூப்பராக இருக்கும் அந்த டைமில். வெயிலே இருந்தாலுமே அது வந்து பெருசாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே நம்ம ஃபுல்லாக வெயிலே நிற்கும் போது அது கஷ்டம்தான். வயல் வேலையெல்லாம் உண்மையிலேயே கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி போர் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துலேருந்து தான் எல்லா இடத்துக்குமே போகும். நான் வந்து சும்மா ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். இதில் இங்கேயே ஒரு கப்லாம் வச்சுருக்காங்க, சொம்புலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. உடனே சொம்பை காமிச்சிட்டு மொபைலை கீழே போட்டுறாத அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்லிப் ஆச்சு. போதுண்டா சாமி எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். ஏன்னா நான் இப்போ தான் மொபைல் வாங்கினேன் வேறு கீழே விழுந்து அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு மொபைல் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அகைன் வேணாம் அவ்வளோதான் அப்புறம் நம்ம அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ நம்மளோட வயலோட ரோடு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அப்போலாம் அந்த பம்ளி மாஸ் வந்து பறித்து ஜூஸ் போடுறதுக்காக ஃப்ரீசரில் போட்டாலும் ஓகே, இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருவோம். ஏன்னா நம்ம ஐஸ் க்யூப் போட வேணாம், டேரெக்டாக அப்படியே எடுத்து அடிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டில் காய்ச்சிட்டு இருக்குது, அதனால் நம்மள்ட்ட ரெகுலராக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லாவே காய்ச்சுது. இதுக்கு அடுத்த டைமில் எனக்கு தெரியல. ஸோ இதோட அந்த சீசன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. இந்த பம்ளி மாஸ் வந்து எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருக்குது. எனக்குன்னு ஒரு சின்ன வயசுன்னு தெரிஞ்சதுலேருந்து இருக்குது. பட் இப்போ தான் காய்க்குது, போன வருஷத்துலேருந்து தான் காய்க்குது. அதுவே ஒரு அதிசயம்தான். இது பார்த்தீங்க அப்படின்னா மீன் வந்து ஷர்வி வந்து ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்தேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தா, அங்கே எல்லாம் சேர்ந்து போய் கும்மால் அடிச்சுட்டு ஆற்றுக்கு போயிட்டு மீன் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் சொன்னேன் அந்த மீனோட ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டு ஷர்வி, அது வந்து சாக போது போய் வாய்க்காலில் விட்டுடு அப்படின்னு சொன்னேன். ஏதாவது அங்கே அண்ணெல்லாம் வாசலில் இருப்பானுங்க, ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து விட அவங்க விட்டுருவானுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவளுமே கொஞ்சம் சோகமாயிட்டா. மீனெல்லாம் வந்து சாகுது, நான் சாதம் போட்டு வளர்க்க போகிறேன்லாம் சொன்னேன். அப்படின்லாம் வாய்ப்பு இல்லை, அது இறந்துடுலாம் சொல்லி புரிய வச்சு அவளுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டேன். அடுத்து அவளுக்கு வந்து நான் சிக்கன் நூடுல்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 65க்கு போடுறதுக்கு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நான் வந்து லாஸ்ட் விலாகில் கூட அது காமிச்சிருப்பேன். ஸோ அதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி நம்ம வந்து சிக்கன் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரைஸ் தான் பண்ணி கொடுக்குறதா இருந்துச்சு. ஸோ அப்புறம் நூடுல்ஸ் இருந்தது. இன்றைக்கி என்னென்னா என்னை ஏமாற்றிட்டாங்க. அந்த சூர்யா நூடுல்ஸ் பேக்கெட்டில் வந்து அதுவே மசாலா இருக்கும், பட் வந்து இதில் அதுவுமே இல்லை. ஏன்னு எனக்கு தெரியல. அவங்க அந்த பிரிண்ட் பண்ணும் போதே மறந்துட்டாங்க போல். எனக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா மசாலா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெருசாக நம்ம வந்து இதில் மசாலாலாம் ஆட் பண்ணக்கூடாது. பட் நான் வந்து இதில் இந்த நூடுல்ஸ் பண்ணும் போது அதோட பேக்கிங்கில் இருக்கிற மசாலா ஆட் பண்ணுவேன். பட் இல்லைன்றதுனால நான் பாஸ்தா மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். 65க்கு வந்து நான் தனித்தனியாக எல்லாமே வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். 65லேயே வந்து மசாலாவோடைய சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்து ஆயில் ஊற்றிட்டு எக்கு போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்களா, அப்போ பக்கத்தில் நின்று அப்படியே பார்த்துக்கிறது தான். சைலண்ட்டாக அப்படியே நோட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவோம். 1 or 2 டைம்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பலாகும். அதுக்கு அடுத்த டைம்லாம் கொஞ்சம் நல்லா வந்துடும். ஸோ இது நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஷர்விக்கு வந்து எக்கு மட்டும் போட்டு வெஜிடபிள் மட்டும் போட்டு அது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் போனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி வந்து அந்த மசாலா வந்து நான் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணவே மாட்டேன். எப்பயுமே மேகிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணவே மாட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான். இன்னும் வந்து அதில் ஒரு 5-6 பேக்கெட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து மசாலா ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணிப்பேன். மிளகுத்தூள், அந்த ஸ்மெல்லுக்காக கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் வந்து அதில் ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். நூடுல்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை போட்டுட்டு சிக்கன் வந்து 65 வந்து பொரிச்சிட்டு அதை அப்படியே கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து பிச்சு போட்டுட்டு அதையுமே ஷர்வீட்டெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாள், பிச்செல்லாம் கொடுப்பா. அதுக்கடுத்து நம்ம நூடுல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், வீட்டிலே வந்து சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. எப்பயாச்சும் சாப்பிட்றதுக்குலாம் 1008 கணக்கு எடுத்துக்கக்கூடாது, அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போயிடணும். தேங்க்யூ.